நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா.
லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 13 இறை சொற்றொடர்கள் 31 முதல் 35 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் சிலர் இயேசுவிடம் வந்து, இங்கிருந்து போய்விடும், ஏனெனில் ஏரோது உம்மை கொல்ல வேண்டும் என்றிருக்கிறான் என்று கூறினார். அதற்கு அவர் கூறியது, இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள். இன்றும் நாளையும் அதற்கடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும், ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாதே. எருசலேமே, எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டவரை கல்லால் எரிகிறாயே. கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைகள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன். உனக்கு விருப்பமில்லையே. இதோ உங்கள் இறை இல்லம் கைவிடப்படும், ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் என நீங்கள் கூறும் நாள் வருவரை என்னை காண மாட்டீர்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசு பிரியமுள்ளவர்களே, ஒரு மனிதனோ ஒரு குழுவினரோ ஒரு இனமோ இவர்களிடம் ஒரு பக்கம் நல்லவைகள் என்று சொன்னால் இன்னொரு பக்கம் மறுபக்கம் கெட்டவைகளும் இருக்கும். ஒரு பக்கம் கெட்டவைகள் என்று சொன்னால் மறுபக்கம் நல்லவைகளும் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு இனத்தை அல்லது ஒரு நபரை முன்சார்பு எண்ணங்களோடு தீர்ப்பிட ஆரம்பித்தால் யார் யாரோடும் இந்த உலகத்திலே பணி செய்ய இயலாது. இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு ஆச்சரியமான செய்திகளை தருகிறது. அது பரிசேயர்களை பற்றிய செய்தி. பரிசேயர்கள் இயேசுவுக்கு எதிரிகளாக பல இடங்களிலே சித்தரிக்கப்படுகிறார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தி பரிசேயர்களிலும் நல்லவர்கள் இருப்பதை நமக்கு உணர்த்துகிறது. பொதுவாக நற்செய்தி பதிவுகளை பார்க்கிற போது பரிசேயர்கள் இயேசுவுடன் காழ்ப்புணர்ச்சி கொண்டிருப்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் அது முழுமையான உண்மை அல்ல என்பதை இன்றைக்கு வாசிக்கிற நற்செய்தி பகுதி மூலம் நாம் உறுதிப்படுத்துகிறோம். சில பரிசேயர்கள் இயேசுவிடத்திலே வந்து அந்த இடத்தை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொள்கிறார்கள். அவரது போதனை பிடிக்காததால் அல்ல, மாறாக அவருடைய பாதுகாப்பிற்காக, அவர் மேலுள்ள பாசத்திற்காக, பரிவிற்காக. ஏனென்றால் ஏரோது அந்திபாசு இயேசுவை கொல்ல தேடுவதாக அவர்களுக்கு உறுதியான தகவல் கிடைத்திருக்கிறது. மோசமானவர்கள் இயேசுவின் எதிரிகள், வெளிவேடக்காரர்கள் என்று இயேசுவால் முத்திரை குத்தப்பட்ட பரிசேயர்களில் நல்லவர்கள் இருப்பதை இன்றைய நற்செய்தி காட்டுவது அருமையான செய்தியை தருகிறது. எல்லா மனிதர்களிடமும் நிச்சயம் நல்ல குணங்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல பல நிச்சயம் இருக்கும். அதை நாம் பார்க்க வேண்டும். தவிர மனிதர்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை மட்டுமல்ல, நமது வாழ்வில் பல வேளைகளில் மற்றவர்களிடம் இருக்கிற சின்ன சின்ன குறைகளை பார்த்து நாம் தீர்ப்பிடுகிறோம். இப்படித்தான் அவர் இருப்பார் என்று முத்திரை குத்துகிறோம். அவரை பற்றி மற்றவர்களிடம் இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் பேசுகிறோம். அது தவறு. ஒவ்வொரு மனிதனிடமும் நல்ல குணமும் நிச்சயம் இருக்கும். அவற்றை நாம் இனங்காண வேண்டும். அது ஒருவருடைய வாழ்வை மாற்றுவதற்கும் உதவியாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்க்கணும்னா, பரிசேயர்கள் சிலர் இயேசுவின் மீது நல்லெண்ணமும் அன்பும் கொண்டவர்கள் என்றுதான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இயேசுவிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள். அவருக்கு எதிராக தீட்டப்பட்டிருக்கிற சதித்திட்டங்களை அவரிடத்திலே சொல்கிறார்கள். அவர்கள் சொல்வதை கேட்டதும் இயேசு ஓஹோ பயந்துட்டாரு, ஓடிட்டாரு என்று சொல்வதற்கில்லை, துணிவோடு எதிர்க்கிறார். அங்க இதுதான் ஒரு நற்செய்தி பணியாளருடைய, ஒரு இறைவாக்கினருடைய பண்பு. இதுதான் தவறை தவறு என்று சுட்டிக்காட்டும் வலிமை, வல்லமை இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்கொள்கிற பிரச்சனையில் வெற்றி தோல்வி பற்றி கவலை இல்லை. இறுதி வரை நிலைத்து நிற்க வேண்டும். நியாயத்திற்காக, நீதிற்காக நிற்க வேண்டும். அதுதான் இயேசுவின் வாழ்வு நமக்கு கற்றுத்தருகிற பாடம். வாழ்க்கையில் சவால்களை துணிவோடு சந்திக்க இயேசுவின் வாழ்க்கை மிக பெரிய பாடம். நமக்கெல்லாம் அவருடைய வாழ்க்கை பயணம் சிறந்த உந்து சக்தி. என்ன முடிவெடுக்கலாம் என்று பிரச்சனைகளின் நடுவில் தவித்துக் கொண்டிருக்கிற போது நிச்சயமாக அவருடைய துணிவு மற்றும் கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. அதுவே நமது வாழ்வாகவும் மாற அழைப்பு விடுக்கிறது. நல்ல தலைவர்களிடம் இருக்கின்ற பண்புகளில் ஒன்று தங்களின் பணி பற்றிய இலக்கு தெளிவு. தாங்கள் ஆற்ற பணிகள் என்னென்ன,
அவை எவ்வளவு காலத்திற்குள் முடிக்கப்படும், அந்த பணியை செய்து முடிப்பதற்கு தேவையான ஆற்றல்கள் எவை என்பவற்றையெல்லாம் திறன்மிகு தலைவர்கள் நன்கு தெளிவாக அறிந்திருப்பர். இயேசுவிடம் அத்தகைய தலைமை பண்புகள் நிறைந்திருந்தன என்பதை சிந்திக்கும் போது நமக்கு மகிழ்ச்சி கலந்த வியப்பு மேலிடுகிறது. இயேசு தன் பணியை பற்றியும் அதில் உள்ள இடையூறுகளை பற்றியும் அறியாமல் இல்லை. எனவே அச்சமின்றி துணிவோடு பணியாற்றினார். அத்துடன் தனக்குள்ள கால குறைவையும் கணக்கிலே கொண்டு விரைந்து செயலாற்றினார். ஓய்வெடுக்கவும் உண்ணவும் கூட நேரமின்றி பல நேரங்களில் அவர் பம்பரமாக சுழன்று பணியாற்றினார் என்பதை நாம் விவிலியத்திலே காண்கிறோம். எனவேதான் இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும், இன்றும் நாளையும் அதற்கு அடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும் என்றார் இயேசு. அவரிடமிருந்து இந்த தலைமை பண்பை நாம் கற்றுக்கொள்வோம். விரைந்து செயலாற்றவும் திட்டமிட்டு பணியாற்றவும் குறுகிய காலத்தில் நிறைவான பணிகள் புரியவும் இயேசுவே நமக்கு மாதிரி. இல்லை என்றால் நாமெல்லாம் ஒரு மாதிரி. ஆமேன். மன்றாடுவோமாக. பணிகளை திறம்பட ஆற்றிய ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். உம்மிடமிருந்து இலக்கு தெளிவு, அச்சமின்மை, திட்டமிட்டு பணியாற்றல், விரைந்து செயல்படுதல், பணி நிறைவை அறிந்திருத்தல் போன்ற அனைத்து தலைமை பண்புகளிலும் நானும் வளர எங்களுக்கு தூய ஆவியை தாரும். ஆமேன். வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி
மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
சொன்னாய், பொதுவாக பேண சொன்னாய், மகிழ்வாக வாழ்வை தந்தாய், நிலை வாழ்வை தேடச் சொன்னாய், சமநிலையில் வாழச் சொன்னாய், பொதுவாக பேணச் சொன்னாய். அந்த நிறை வாழ்விலே உன் பாதம் வந்தோமே, வழி நடத்தும் குழந்தை இயேசுவே. அந்த நிறை வாழ்விலே உன் பாதம் வந்தோமே, வழி நடத்தும் குழந்தை இயேசுவே. அற்புத குழந்தை இயேசுவே, அழைத்துச் செல்லும் எம்மையே, அற்புத குழந்தை இயேசுவே, இயேசுவே. அற்புத குழந்தை இயேசுவே, அழைத்துச் செல்லும் எம்மையே, அற்புத குழந்தை இயேசுவே, இயேசுவே. குழந்தை மனதும் கொடுத்து மகிழும் இதயம் தாருமே, குறைகளில்லா கரைகள் போக்கும் குணம் தாருமே. குழந்தை மனதும் கொடுத்து மகிழும் இதயம் தாருமே, குறைகளில்லா கரைகள் போக்கும் குணம் தாருமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.